வணக்கம். எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா, புல்லுருவி மைகள் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம செய்கிற மையை பொறுத்த வரைக்கும் அஞ்சன மைகளாக இருக்கட்டும், விசமுட்டி தைலமனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குடி தைலமனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த புல்லுருவி மையங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புல்லுருவி, புளிய மரத்து புல்லுருவி, ஆலமரத்து புல்லுருவி, அரச மரத்து புல்லுருவி, வேப்ப மரத்து புல்லுருவின்னு புல்லுருவிங்க இருக்குது. இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புல் உருவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளுங்களை வச்சு மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்காங்க. இதில் சர்வவசியம் செய்திருக்காங்க, எல்லாமே செய்திருக்காங்க. புல்லுருவி அஞ்சனமை செய்வது எப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இப்போ போட போகிறோம். இந்த தலைப்பு நம்ம போடுற இந்த பொருள் எல்லா விதமான மாந்திரிகத்துக்குமே இந்த புல்லுருவிகளுடைய அஞ்சனம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்ன்றதை எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்டதை புல்லுருவிகளிலிருந்து புல்லுருவிகள் எதுக்காக யூஸ் ஆகுது, எதை செய்யணும், அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டிருக்கிறீங்க. மாமரத்து புல்லுருவியும், புளிய மரத்து புல்லுருவியும், ஆலமரத்து புல்லுருவியும், அரச மரத்து புல்லுருவி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அழிஞ்சில் மரத்து புல்லுருவி. இது புல்லுருவிகள் ஒவ்வொன்றா போகிறதுக்கு நிறைய தலைப்புகள் தேவைப்படும். ஆனால் இதை வீடியோக்களில் போடுறதுக்கு கேட்டிங்கன்னாக்கா ஒரே சர்வவசியம் சொல்லக்கூடிய இந்த புல்லுருவி அஞ்சன மையை பொறுத்த வரைக்கும் சர்வவசியத்துக்கு யூஸ் பண்ணுறது எதுன்றதை மட்டும் முதல்ல போடுறேன். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஆளுங்களை தவறான வழியில் நடத்துறதுக்கும் தவறான வழிகளை பிரயோகம் பண்ணுறது எப்படின்றத அடுத்தடுத்த பதிவில் நான் போட்டுக்கிட்டு வரேன். இப்போதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புல்லுருவி அஞ்சன மை அதை செய்கிறது எப்படி, அது செஞ்சு அது எதுக்கு பிரயோகம் பண்ணுறது, அது எல்லாம் எப்படி செய்கிறதுன்றதை மட்டும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். இதை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ஆனால் புல்லுருவி கிடைக்கிறது மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். மாமரத்து புல்லுருவி ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா புளிய மரத்ததும் அரச மரத்ததும் ஆலமரத்தது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 4 மரத்தினுடைய புல்லுருவி, அழிஞ்சல் மரத்தினுடைய புல்லுருவியும் இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த புல்லுருவிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு அதை புல்லுருவியை நம்ம முதல்ல எடுக்க வேண்டியது கேட்டிங்கன்னாக்கா கன்னி நூல் காப்பு கட்டணும்னு உங்களுக்கு ஏற்கனவே மூலிகை அகராதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கன்னி நூல் காப்பு கட்டிட்டீங்கன்னாக்கா அது எத்தனை நாள் காப்பு கட்டினாக்கா உடனே கட்டிட்டு உடனே எடுக்கக்கூடாது. இது மட்டும் இந்த புல்லுருவியை பார்த்தீங்கன்னா புளியா மரத்தில் இருக்கிற புல்லுருவி எடுக்கிறீங்களா, அந்த புல்லுருவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்க வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் சுக்கிர ஓரையில் எடுக்கலாம், இல்லை விடிய காலத்தில் எடுக்கலாம். அதுக்கு காப்பு கட்டிடணும். அதுக்கு முன்னாடியே இப்போ இந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டிட்டு வர வெள்ளிக்கிழமை தான் அது எடுக்க வேண்டியதாக இருக்கும். சரி, அதே மாதிரி அரச மரத்து புல்லுருவி வியாழக்கிழமை தான் அதுக்கு காப்பு கட்டணும். வியாழக்கிழமை காப்பு கட்டிட்டு வர வியாழக்கிழமை தான் எடுக்கணும். ஆலமரத்து புல்லுருவி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை தான் அதை எடுக்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், அதாவது 8 நாள் வரைக்கும் அது காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும். அதுக்கு கேட்டிங்கன்னாக்கா புல்லுருவிக்கு நீங்கள் காப்பு கட்டும்போது ஒரு தீபமோ இல்லை ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரே ஒரு ஊதுவத்தியை நீங்கள் காட்டிட்டு எடுத்துட்டிங்கன்னாவே போதுமானது. ஆனால் அதை நீங்கள் எடுக்கும்போது மட்டும் அதுக்கு தேவையான பூஜை புனஸ்காரம் பண்ணாமல் நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. பூஜைன்றது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம இந்த அவல் பொறி கடல் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் அதுக்கு வேறுபட்டு செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா இந்த பச்சை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதான் கேட்டிங்கன்னாக்கா மரத்தங்களாட போயிட்டு இந்த வெள்ளம் தண்ணி வைப்பாங்க, பானகம்னு சொல்லுவாங்க. வெள்ளத்தில் தண்ணியை மாதிரி கலக்கி அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பத்தி சூடம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு அவல் பொரியெல்லாம் கீழே போட்டுட்டு படையல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊதுவத்தியை கொளுத்திட்டு கையெடுத்து கும்பிட்டு 3 செங்கல் வச்சு அந்த 3 செங்கலுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் அதுக்கு போட்டு அதெல்லாம் என்ன பண்ணாங்க கேட்டிங்களானாக்கா ஒரு பலி கொடுப்பாங்க. அதான் கேட்டிங்கன்னா மரத்துங்களை வெட்டுறதா இருந்தால் அந்த மாதிரி ஒரு பச்சை மாதிரி ஒரு போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா அதுக்கப்புறம் தான் மரத்தை வெட்டத்துக்கு ஆரம்பிப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆத்மாவோ துஷ்ட ஆத்மாவோ ஏதோ ஒரு ஆத்மா அதில் வசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த இதில் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா உடனே போய் கை வச்செல்லாம் வெட்டி எடுத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாகவும் இருக்காது. உங்களுக்கு அதாவது மரத்தை வெட்டுறவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு முன்னோர்களுடைய ஒரு விஷயம் இருக்குது, அது அப்படி தான் செய்வாங்க கரெக்டாக. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த புல்லுருவியை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா அது கன்னி நூல் காப்பு கட்டிட்டு ஒரு ஊதுவத்தி மட்டும் காட்டிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்துட்டு வந்துடணும். எப்படி ஆலமரத்தினுடைய புல்லுருவியாக இருந்தாலும் சரி, அரச மரத்து புல்லுருவி, ஆலமரத்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறீங்க, அரச மரத்தை கேட்டிங்கன்னாக்கா வியாழக்கிழமை எடுக்கிறீங்க, புளிய மரத்தது வெள்ளிக்கிழமை எடுக்கிறீங்க. இந்த மற்ற மரத்தது கேட்டிங்கன்னாக்கா மற்ற நாளில் நல்ல நாட்கள் எடுத்தால் போதும். அழிஞ்சில் மரம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மாமரத்தை நீங்கள் எப்போ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமை எடுக்கலாம், தாராளமாக ஒன்றும் தப்பே கிடையாது. அது எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா
கீழே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து 3 செங்கல் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணீங்க கேட்டிங்கனாக்கா, எப்போ எடுக்கிறதுக்கு போகிற அன்னைக்கு, அதாவது காப்பு கட்டுற அன்னைக்கு இல்லை, எடுக்கிறதுக்கு போகிற அன்னைக்கு அந்த வேலையை என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து செஞ்சுட்டு அது மரத்தை வந்து 3 முறை சுற்றி கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி வந்து தூப தீபம் அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் செங்கலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம் பழத்தை ஒன்று பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மரத்தில் ஏறி என்ன பண்ணாக்கா அதை அடியோட பிடிங்க எடுத்துகிட்டு வரணும். அந்த புல்லுருவியை கொண்டு வந்துட்டீங்களா, புல்லுருவியை நீங்கள் அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்த உடனே என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா நல்லா சிறுசாக கத்தரிக்கும் வெட்டணும். அதை சிறுசாக வெட்டி என்ன பண்ணானாக்கா நல்லா நம்ம உரலில் போட்டு இடிக்கிற மாதிரி நல்லா இடித்து அதனுடைய சாறு எடுக்கணும். வெறும் சாறு மட்டும் வெறும் புல்லுரியினுடைய சாறு மட்டும் எடுத்தால் போதாது, அதுக்கு இன்னும் சில பொருட்களை சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த வாசனை திரவியங்களெல்லாம் அதில் சேர்த்து நல்லா கேட்டிங்கன்னாக்கா ஆவின் புல்லுருவின்னு சொல்லுவாங்க. ஆவினுடைய புல்லுருவின்னு கேட்டிங்கன்னாக்கா பசுமாட்டினுடைய நெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நம்ம இது இருக்குது பாருங்கள், இது பசுமாட்டினுடைய நெய், அதுக்கப்புறம் சுத்தமான தேன், இது இந்த புல்லுரினுடைய அஞ்சனத்தை சேர்த்து இதெல்லாம் தேவைப்படும். இதோடு சேர்த்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா கோராசனம், அதுக்கப்புறம் வந்து புணுக்கு, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நம்ம நம்ம ஏர் அஞ்சில் தைலம், இது எல்லாமே சேர்த்து இதில் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் அஞ்சனமாக சேர்த்துக்கு முதல்ல இடிக்கணும். முதல்ல மொத்தத்தையும் இடித்து அது என்ன பண்ணணும், சுத்தமான துணி ஒன்று வெள்ளை துணி ஒன்று எடுத்து அந்த துணிக்குள்ளே போட்டு நல்லா புழிஞ்சு எடுங்க. அதை புழிஞ்சு எடுத்த உடனே அது கூட வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா சுத்தமான ஜலத்தை கொஞ்சம் போட்டுக்குங்க. சுத்தமான ஜலன்றது வந்து நம்ம பிஸ்லரி வாட்டருன்றதை விட இந்த கிணத்து தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஊற்று தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டு நீங்கள் நல்லா இடித்து நீங்கள் அதை வந்து எடுத்துக்குங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை குழி தைலமாக போட்டு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். குழி தைலம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு தேவையான இந்த பொருளெல்லாம் கூட சேர்த்துக்கணும். இதோடு சேர்த்து பெண்கள் வந்து குழந்தை பிறந்துட்டாக்கா அவங்களுக்கு வந்து முதல் சாப்பாடை வந்து தண்ணி ஊற்றும் போது வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து கேட்டிங்கன்னாக்கா கடை சரக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம இடத்துல நாட்டு சரக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கடையில் போயிட்டு கேட்டிங்கன்னாக்கா ஐங்கோலன்னு சொல்லி கொடுப்பாங்க, ஐங்காயம்னு சொல்லி கொடுக்குறது ஒரு வழி இருக்குது. அது மாதிரி நம்ம கடையில் போயிட்டு நீங்கள் கேளுங்க, அந்த சரக்கை மொத்தத்தையுமே கொடுப்பாங்க. அந்த சரக்கை மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து அதையும் சேர்த்து இதில் இடித்து போட்டு அதுக்கப்புறம் இதை குழி தைலமாக இறக்கணும். இந்த குழி தைலத்தை இறக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அது ஏர் அஞ்சில் எல்லாமே போட்டுட்டீங்க, அந்த கடைசரக்கையும் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா ஜவ்வாது புணுக்கு கஸ்தூரி இது எல்லாமே வந்து நம்ம அஞ்சன மையம் அரைக்கிறதும் போது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேட்டிங்கனாக்கா அஞ்சனக்கல், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஜவ்வாது புணுக்கு கஸ்தூரி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா கோராசனம், அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா குங்குமப்பூ, அதுக்கப்புறம் கேட்டிங்களா சந்தனம், அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா சந்தனம் இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்களா. இதோடு சேர்த்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அது அந்த அஞ்சனக்கல் போட்டு அரைக்கும் போது இந்த குழி தைலத்தையும் போட்டு அதில் வந்து அரைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த குழி தைலத்தை நீங்கள் இறக்கிட்டீங்க, இது இறக்கிட்ட உடனே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதில் போட்டு அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு மண் பாத்திரத்தை தனியாக வாங்கணும். மண் பாத்திரத்தை தனியாக வாங்கி அந்த மண் பாத்திரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா 2 மண் பாத்திரமாக வாங்கணும். அதை கேட்டிங்கன்னா ஒரு மண் பாத்திரமாக ஒரு மண் சட்டியும் வாங்கணும். மண் சட்டியை வாங்கி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த புகையிலே தான் அந்த அஞ்சன மை எடுக்கிறது. இதே அஞ்சன மையிலே வந்து கேட்டிங்களானாக்கா நம்ம நிலப்புரண்டி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தேத்தான், இதெல்லாமே பேய் தேத்தான் இதெல்லாம் போட்டு வந்து பாதாள அஞ்சன மையை செய்து இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தவிர நான் செய்துன்னு சொல்லலை உங்கள் கையில். ஏன்னு கேட்டால் அதனுடைய ஃபார்முலா இருக்குது, நான் போட்டு கொடுக்குறேன். எனக்கு நிலப்புரண்டி இன்னும் என் கைக்கு வரல. நிலப்புரண்டி கைக்கு வரணும்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ மழை இல்லைன்னு ஒரு சாக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மலையில் வந்து அந்த மூலிகை கொஞ்சம் தேர்றதுக்கும் கஷ்டமாக இருக்குது, போக முடியல. எல்லாம் இந்த டைமில் வந்து கொரோனா பிரச்சனை எல்லாமே சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் போக முடியலன்றது ஒரு விளக்கத்தையும் சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை நீங்கள் இந்த புல்லுருவி அஞ்சன மை செய்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னாக்கா இது குழி தேலமாக இறக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா 5 திரி போடணும். 5 இது அந்த மண் பாத்திரத்தில் வந்து 5 திரியாக போடணும். 5 திரி அந்த மண் பாத்திரமே மூடுற அளவுக்கு பெருசு நல்ல அகலமான ஒரு சட்டி ஒன்று வாங்கணும். அதுக்கு அகலமான சட்டியை ஒன்று வாங்கி அந்த என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து கேட்டிங்கன்னா உள்ளே வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கணும். ஹோல்ஸ் போடலாம், போடாட்டிட்டு போயிடலாம். ஆனால் இது காற்று இல்லாத இடத்துல வந்து இதை நீங்கள் செய்யணும். தேவை காற்று இல்லாத இடத்துல நீங்கள் செஞ்சால் தான் அது கரெக்டாக வரும் உங்களுக்கு. சரிங்களா, அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் அந்த கீழே வந்து மண் பாத்திரத்தை வச்சுருங்க. அதில் வந்து நீங்கள் இந்த குழி தேலம் இறக்குறது இந்த எல்லாம் இடித்து சாறு எடுத்தீங்க புல்லுருவிங்களை அது எல்லாமே எடுத்து அந்த மண் பாத்திரத்தில் வந்து குழி தேலமாக இறக்குறது மொத்தம் ஊற்றிட்டு 5 வகையான திரி அதில் போட்டு 5 வகையான திரியும் போட்டுட்டு என்ன பண்ணாக்கா விளக்க நல்லா ஏற்றிட்டு அந்த மண் பாத்திரத்தையவோ மண் பாத்திரம் தான் அது மேலே மூட வேண்டியது. அதை தான் மூடி இருக்காங்க அந்த காலத்தில், அதை தான் நம்ம மூடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி பாத்திரத்தில் வீட்டுக்குள்ளே வச்சு அதை கூட எடுத்து நம்ம செய்கிறாங்க. நெய் தீபத்தை போட்டு ஏற்றி அது அதனுடைய புகையை வந்து நல்லா பிடிச்சி அதில் அத்தி வந்து வழித்து அஞ்சனக்கல்லில் போட்டு இது பண்ணி இருக்காங்க, புருவத்தில் வச்சு இருக்கிறாங்க.
இல்லை அந்த சட்டியில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமே அந்த புகை மொத்தமே அந்த சட்டிக்குள்ளவே ஆட்டிங்க என்ன பண்ண கருவடைஞ்ச மாதிரி ஃபுல்லாக ஆகிடும். அது ஃபுல்லாக ஆயிடுச்சிங்கனாக்கா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா அதை வந்து இந்த அஞ்சனக்கல்லில் போட்டு நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அந்த அஞ்சனக்கல், பச்சை கற்பூரம் இது எல்லாம் போட்டு அரைக்கிறோம் இல்லை, ஜவ்வாது, புணுக்கு, கஸ்தூரி, அதுக்கப்புறம் கோராசனம், அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா குங்குமப்பூ, இது எல்லாமே சேர்த்து அரைக்கிறோம் இல்லையா. அரைக்கும் போது கொஞ்சம் அக்தரனாக சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் இன்னும் வாசனை திரவியங்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், தாராளமாக சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. உங்களுக்கு அதான் கேட்டிங்கனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசனை பிடிக்கும். ஒருத்தருக்கு வந்து கேட்டிங்களான்னாக்கா இந்த நிறையா வாசனை திரவியங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு தகுந்தது போய்ட்டு கடையில் போய் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி என்ன பண்ணணும்னு கேட்டிங்களான்னாக்கா இதை கொண்டு வந்து நீங்கள் செய்து முடிச்சுட்டு இது எல்லாமே நீங்கள் எத்தனை நாளில் செய்து முடிக்கிறீங்க. இன்றைக்கி வந்து இந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுறீங்க, வர வெள்ளிக்கிழமை எடுத்துறீங்க. இந்த வியாழக்கிழமை காப்பு கட்டுறீங்க, வர வியாழக்கிழமை எடுத்துடுறீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுறீங்க, வர ஞாயிற்றுக்கிழமை எடுத்துறீங்க. இந்த புதன்கிழமை காப்பு கட்டுறீங்க, அடுத்த புதன்கிழமை எடுத்துறீங்க வச்சிங்களா. இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டிங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா இந்த புகையை ஆக்கிட்டீங்க. புகையெல்லாம் ஆக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த புகையோடு சேர்த்து இந்த அஞ்சனக்கல்லில் போட்டு நீங்கள் கொழுவத்தில் அரைக்கிறீங்க இல்லையா, அதை மொத்தத்தையும் அரைச்சி அதிலிருந்து என்ன பண்ணீங்க சாறு எடுத்து அந்த அரைச்சி அதுலேருந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த இதில் இருக்குது சாறு எடுத்து நீங்கள் எல்லாமே குழி தைல மாதிரி இறக்கி அதுக்கப்புறம் வந்து எந்த மண் பாத்திரத்தில் கீழே வச்சு மேலே ஒரு மண் பாத்திரத்தை மூடி அந்த மண் பாத்திரத்துக்குள்ளே வந்து புகையடிஞ்சு மொத்தம் கருவடைஞ்சிருக்கு. அது மொத்தத்தையுமே வந்து இந்த அஞ்சனத்தை எடுத்து அதில் போட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சுத்தமாக வழித்து எடுக்கணும். நீங்கள் சுத்தமாக வழித்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களானாக்கா அது மொத்தத்தையுமே சேர்த்து ஒரு டப்பாவில் அந்த காலத்தில் வந்து மானுடைய இதுலேயே போட்டு வச்சுருக்காங்க. மானுன்ற பாருங்க நம்ம யானையினுடைய தந்தத்தில் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் 200, 300, 500, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க. இப்போ போய் நம்ம அதெல்லாம் எடுத்து மனவா அது மாதிரி ஒரு பொருளை வச்சுருந்தாவே நீங்கள் எங்கேயோ போயிட்டு மானை பிடிச்சி கொண்டுட்டு வந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதனால் தங்கச்சிமிழோ, வெள்ளிச்சிமிழோ, வெள்ளி குங்குமச்சிமிழோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏன் பித்தளில் கூட வாங்கலாம், அப்படி இல்லைன்னா செம்பில் கூட வாங்கிக்கலாம். அப்படியும் உங்களால் முடியலன்னு கேட்டிங்களானாக்கா செம்பில் வாங்கலாம், எவர் சில்வர் கூட வாங்கலாம். அதை வாங்கி நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள் தாராளமாக. அதை வாங்கி வச்சுக்கோங்க. இதை வாங்கி வச்சு இதெல்லாம் செய்து வச்சுட்டு அதெல்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணால் இது வந்து எல்லா விதமான வழிக்குமே நல்லதுக்காக மட்டும்தான், கெட்டதுக்காக கிடையாது. அது கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப மரம் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இன்னும் சில கெட்ட விஷயத்துக்கெல்லாம் வந்து அதெல்லாம் சொல்கிறேன் இன்னொரு முறை இன்னொரு பதிவில் நான் வந்து புல்லுரி வியாஞ்சனத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி செய்கிறதுன்றது தப்பான வழியில் செஞ்சு அந்த தப்பான வழியில் பிரயோகம் பண்ணுறது எப்படி, மூங்கில் மரத்தது எப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் வேப்ப மரத்தது எப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எந்த இதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வேலை செய்யன்றதை நான் உங்களை தெளிவாக சொல்லிக்கிட்டு வரேன் இன்னொரு பதிவில். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது ரெடி பண்ணிக்கோங்க. இது ரெடி பண்ணி செய்துட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா இதை வந்து நீங்கள் எதுவும் போய்ட்டு மயானத்துலேயோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா துர்க்கை அம்மன் கோயிலையோ இல்லை காளி கோயில் எங்கேயுமே வைக்க வேண்டியதில்லை. புல்லுருவி என்பதே வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒரு வசிய பொருள் தான். அது அந்த வசிய பொருளோடு சேர்த்து ஒரு வசியத்தோடு சேர்த்து இன்னொரு வசியம் சேர்த்தாக்கா அது வந்து சக்தி அதிகமாகும். இன்னொரு வசியம் சேர்த்தோம்னா அது ஒரு சக்தி ஆகும். இன்னொரு வசியத்தை சேர்த்தோம்னா அது ஒரு சக்தி ஆகும். இந்த மாதிரி மாற்றி வந்து நீங்கள் 4 புல்லுருவி 5 புல்லுருவியை நீங்கள் ஒன்றா சேர்க்கும்போது அது 7 அஞ்சல் தைலத்துக்கு உண்டான அந்த 5 மரத்துலேருந்து ஒரு புல்லுருவி எடுக்கிறீங்க, புளியா மரத்துலேருந்து ஒரு புல்லுருவி எடுக்கிறீங்க. புளியா மரத்தினுடைய புல்லுருவியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி 15 வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க புளியா மரத்தில் இருந்த புல்லுருவிக்கு வந்து என்னவோ பெரிய பெரிய சக்தியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த புல்லுருவினுடைய சக்தி என்ற ஆகப்பட்டது என்ன பண்ணாக்கா தன ஆக்கர்ஷணத்தை பண்ணும், பணத்தை வர வச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஆளுங்களை வசியப்படுத்தி கொடுக்கும், ஜனவசியத்தை பண்ணி கொடுக்கும், தனவசியத்தை பண்ணி கொடுக்கும், குடும்ப வசியத்தை பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வசியன்னு சொல்லக்கூடிய அத்தனை வகையான நல்ல வசியத்துங்களும் அவனுக்கு. அதை கேட்டிங்கனாக்கா மிருக வசியம் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா ஆத்ம வசியம் இருக்குது. அதான் கேட்டிங்கன்னா நல்லது மட்டும்தான். துஷ்டாத்மாக்களும் இது வசியமாக ஆகாது, நல்லதுக்காகவே இது வந்து மொத்தமே வேலை செய்யும். அரச மரத்தில் இருக்கிற புல்லுருவி வச்சு தெய்வ தேவதைகளை வந்து வசியம் பண்ணலான்றது ஒரு விதிமுறை இருக்குது. ஆனால் அது அரச மரத்தினுடைய புல்லுருவை எடுத்து அதுக்காகவே வந்து 48 நாள் விரதம் இருந்து செஞ்சால் தான் அது வந்து சாத்தியமாகும். இல்லைன்னா சாத்தியமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. சரிங்களா? அதனால் வந்து கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய புல்லுருவியை எடுத்தோம்னாக்கா நம்ம ஏட்சினியவே வசியம் பண்ணிடலாம். இருக்குது, உண்மைதான். அதான் கேட்டிங்கனாக்கா ஏட்சினிகள் எச்சர்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று தான். அவங்களுடைய பதிவை வந்து பொறுமையாக தான் போட முடியும். ஏன்னு கேட்டிங்களானாக்கா காதில் குறி சொல்லும் கர்ண ஏட்சினி, மோகன ஏட்சினி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எத்தனையோ ஏட்சினி வந்து அது கேட்டிங்கன்னா பல 100கணக்கான ஏட்சினிகள் இருக்கிறாங்க. அந்த ஏட்சினுடைய வரலாறுகளை வந்து முழுமையாக தெரிஞ்சு அதனுடைய விஷயத்தை போட்டோன்னா இன்னும் மோகினிதே போடல. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா குட்டி சாத்தாந்தே நான் இன்னும் போடல. அதுக்கப்புறம் மாரணத்துக்கு உண்டான எந்த வழியுமே நான் உங்களுக்கு இன்னும் சொல்லவே இல்லை. இது எல்லாமே எப்போ சொல்லணும்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகன்றது வந்து முற்று பெறும்போது வந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரணும்.
அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா கால பைரவன் வந்து 2 தான் போட்டிருப்பான், இன்னும் 8 இருக்குது அதில் போட வேண்டியது. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா யமக்கிங்கிலிருந்து வந்து 7 இருக்குது, 1 தான் போட்டிருக்கேன். இது நிறைய இருக்குது உங்களுக்கு போட வேண்டியது எல்லாமே ஒரே டைமில் போட்டோம்னா குழப்பமாயிடும். தெளிவாக தான் போட்டுட்டோம். ஆனால் இன்னும் இந்த பொருளெல்லாம் இருக்குது, உங்களாலே வந்து இதெல்லாம் செய்ய முடியுன்றதுக்காகத்தான் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இதை செய்துக்குங்க. இதை செய்து முடிச்சுட்டு என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா, இதுக்கு ஒரே ஒரு மந்திரம் மட்டும் தான். இந்த மந்திரத்தை வரைக்கும் சொல்கிறத நீங்கள் இதை பிரயோகம் பண்ணி நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓம் அஞ்சனா தேவி சர்வபேதனி சர்வரூபிணி குணவாகினி சர்வ குணவாகினி வாழ்வு புத்த என்னது வாழ்வு புத்தேவி பூதாளி சர்வஞ்சனி அனுமந்தனை பெற்றவளே, பாதாளமும் மேலோகமும் பூலோகமும் எல்லாம் எனக்கு வசமாக சுவாக. இதுதான் இதனுடைய மந்திரமே. இன்னொரு முறை அந்த இருட்டில் எனக்கு ஒன்றும் சரியும் தெரியல, தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஓம் அஞ்சனா தேவி சர்வபேதனி சர்வரூபிணி சர்வ குணவாகினி வாயு தேவி பூதாளி சர்வஞ்சனி அனுமந்தனை பெற்றவளே, பாதாளமும் பூலோகமும் மேலோகமும் எனக்கு வசமாக சுவாக. இதுதான் இதனுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மையை வச்சுக்கிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புல்லூரி மையம் இருக்க அந்த பிறகு நீங்கள் அரைச்சிட்டு இந்த மையை வச்சுக்கிட்டு போனீங்களானாக்கா எல்லாமே வசமாகும். உங்களுக்கு எல்லாமே வசமாகும். தவறான வழியை தவிர மற்ற எல்லாம் வசமாகும். சரிங்களா? இதை பாருங்கள், இதை செய்து முடிங்க. நீங்கள் கேட்டதை நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவுகளும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.